நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வராகி. பொதுவாக இன்றைய கால சூழ்நிலை குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருது. ஒரு ராசிக்கும் பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், மேக்சிமம் அது சனி பகவானுடைய தொந்தரவாகத்தான் இருக்கும். ஏன்னா 6 ராசிக்கு 12 ராசியில் 6 ராசிக்கு சனியுடைய பார்வையோ அல்லது சனியுடைய செயல்பாடோ இருக்கும். உதாரணமாக 7.5 சனினா 3 ராசிகள், யார் கும்பம், மீனம், மேஷம், 3 பேர் 7.5 சனி. அதே போல் சிம்மம், கன்னி, தனுசு இவங்க 3 பேருக்கும் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. அப்போ என்ன ஆகிடுதுங்க, 6 ராசி வந்துடுறாங்க. இது இல்லாமல் ரிஷபராசிக்கு என்னது 3வது பார்வையாக பார்க்குறார். அப்போ 7 ராசி ஆல்மோஸ்ட் சனியுடைய பார்வையால் வந்துடுது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 ராசிகள் தான் அதுவும் ராகு கேது பிரச்சனையாக இருக்கும். அந்த ராசியில் ராகு இருக்கிறது மேபி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும், ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணும். அப்போ இன்னைக்கு கால சூழ்நிலையில் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கான வழி என்ன? எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷம் கிடைக்கணும். அப்போ அந்த நிம்மதி சந்தோஷம் எங்கு கிடைக்கும்? அது கிடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டு? நிறைய இப்போ குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக வருமான பிரச்சனையாக இருக்கும். வீட்டுக்காரர் சொல்ல பேச்சு கேட்க மாட்டார், வீட்டுக்காரர் மதிக்க மாட்டார். இல்லைன்னா கேட்டிங்கனாக்கா மனைவி தான் அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு நடத்துவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு மரியாதை இருக்காது. புரியுதுங்களா? மாமனார் மாமியார் பிரச்சனையாக இருக்கும், டாமினேஷனாக இருக்கும், ஒரு அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ, யார் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு இரவும் பகலும் வேர்வை சிந்தி சம்பாரித்து அந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு அவப்பெயரும் வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும். ஒரு சில இடங்களில் அது ஆண்களுக்காக இருக்கும், ஒரு சில இடங்களில் அது பெண்களுக்கானதாக இருக்கும். மனைவி மதிக்காமல் இருப்பாங்க. மனைவி எல்லாம் அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு, மாமியாரோட சேர்ந்துக்கிட்டு கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அல்லது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா கணவன் அம்மாவோட சேர்ந்துட்டு மனைவியை டாமினேட் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி ஒரு அவமரியாதை இருக்கும்போது இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது, சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது. அப்போ இதெல்லாம் காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கஷ்டப்படக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கடுமையான காலங்கள் ஒருத்தர் அதாவது பிள்ளைகளை பற்றிய கவலையாக இருக்கலாம், பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா பசங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், மெயினாக அடங்க மாட்டுறாங்க, பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது, படிப்பு சரியாக படிக்காமல் கான்சன்ட்ரேஷன் செய்யாமல் இருக்கிறது. அதே போல் நிறைய பேட் ஹேபிட்ஸ்க்காக கொஞ்சம் தள்ளி விலகி போயிடுறது, கெட்ட நண்பர்கள், தீய நண்பர்கள். இன்னும் சொல்லப்போனால் மெயினாக கல்வி, பொறுப்பு இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது. இப்போ வெளிநாடுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வருது நமக்கு. பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறனால வேறு போலீஸ் கேஸில் போய் மாட்டிக்கிறது, வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறது, இல்லை இவங்களேவும் போலீஸ் கேஸ் ஏதாவது ஒன்று தரது. அப்போது இதெல்லாம் பெற்றோர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு செப்பரேட்டாக குடும்ப பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு உண்டான தீர்வுகளை பற்றியும் அதற்கான வழிபாட்டு முறைகளையும் பரிகாரத்தையும் இலவசமாக சொல்ல போகிறோம். இதில் எந்த கட்டணமும் கிடையாது, முழுக்க முழுக்க இலவசம். கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இத்தனை நாளாக எப்போ ஜென்ம குரு இருந்தாரோ எந்த வேலை செஞ்சாலும் அதில் தடை வந்திருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு கால தாமதம் ஏற்பட்டிருக்கும்.
ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கனவுகளோடு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்ப்பு அங்கே பூர்த்தி ஆகியிருக்காது, கம்ப்ளீட் ஆகிருக்காது. இவங்க ஆரம்பித்த நேரம் அந்த பிஸ்னஸில் எதுன்னு ஒரு டல் ஏற்பட்டிருக்கலாம், எல்லாம் பிஸ்னஸ் டோட்டலாகவே அந்த பிஸ்னஸுக்கான ஒரு ஹோப் குறைஞ்சிருக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் கம்மியாக இருக்கலாம். ஆனால் இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்யூச்சர் இருந்திருக்கும். மிதுன ராசிக்கு சொல்கிறேன். அப்போ எதெல்லாம் இவங்க முதலீடு செய்கிறாங்களோ, முதலீடுகள் காணாமல் போயிருக்கலாம், நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம், பணங்காசு தொலைச்சிருக்கலாம், வீண் விரயங்கள் செய்திருக்கலாம். அதே போல் பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாம். மாமியார் வீட்டுக்கோ, மாமனாருக்கோ, மச்சானுக்கோ, சொந்த பந்தங்களுக்கோ, அல்லது வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் ஏதேனும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு கொடுத்து அதில் ஏதாவது போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, வராத பணங்காசுகளாக இருப்பது. நிறைய பணங்காசுகள் கொடுத்து ஒரு 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், இல்லைன்னா பல கோடிகள் லோன் போட்டு கொடுக்கறது, ஆன்லைன் கேம் கொடுக்கறது, கொடுத்துட்டு அந்த காசை எடுக்க முடியாமல் ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக போராடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பைசாவை வசூல் பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யாருன்னு கேட்டால் மிதுன ராசி. எப்படியோ ஒரு பணத்தை தொலைச்சிருப்பாங்க. தொலைச்ச பணங்காசுகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, தொலைச்ச காசு நமக்கு வருமா? அவன் கொடுப்பானா? திமிரா பேசுகிறான் சாமி, உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கப்போ, இப்போ கொடுக்க முடியாது, இப்போதான் வரும், நீ கொடுக்கவே இல்லை. ரொம்ப அராஜகமாக பேசுகிறது, அடாவடியாக பேசுகிறது, இல்லை போலீஸ் கேஸாக இருக்கிறது, வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு நடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதே போல தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு, வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் லக்னத்திலே குரு இருக்கிறதுனால ஜாப் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வேலை மாற்றங்கள் செஞ்சுருப்பாங்க. போன இடத்துல இவங்களுக்கு நிம்மதி இருக்காது. பழைய கம்பெனியில் நான் நல்லா இருந்தேன் சாமி, நான் அங்கேயே இருந்திருக்கலாம், இங்கே புது கம்பெனிக்கு வந்தால் நல்லா இருப்போம், நல்ல போஸ்டிங்க்கு, நல்ல ரேங்க்கு, நல்ல சம்பளம் தரேன்னு சொன்னாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க, மரியாதை இல்லை, டம்மியாக உட்காந்துட்ருக்கேன், எனக்கு பிடிக்கல, நான் திரும்பவும் வெளியில் போகிறேன்னுவாங்க. அப்போ மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருக்கிறத கெடுத்துக்கிட்டு இதுதான் நல்லதுன்னு சொல்லி தெரியாமல் போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. புரியுதா? ஒரு விஷயம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும், நிம்மதியாக போயிட்டு இருக்கும். ஆனால் மிதுன ராசி அன்பர்கள் என்ன செய்வாங்க, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இல்லை இது நமக்கு போராது, இன்னும் நமக்கு நிம்மதி, இன்னும் நம்ம சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இல்லாத இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்து இருப்பது, டேமேஜ் பண்ணிக்கிறது. அப்புறம் கொய்யோ முடியும்னு கத்த வேண்டியது, எனக்கு போச்சே, நான் அங்கேயே இருந்திருக்கலாமே, நான் அங்கேயே இருந்திருக்கலாம். அது வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். எத்தனையோ பெண்கள் இங்கே இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துட்டு ஒரு இடத்துக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். குடும்ப ஏமாற்றங்கள், ஆண் பெண் இடையே வரக்கூடிய ஏமாற்றங்கள், நண்பர்கள் பிரிந்து போவது. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கட்டாயிட்டே இருக்காங்க சாமி, அப்படி செயின் போய்கிட்டே இருக்கு. ட்ரெயினில் ஒரு பெட்டியாக அவுத்து விட்டா எப்படி சாமி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கைண்டுக்கிறாங்க சாமி என்கிட்ட. நான் என் ஃப்ரெண்டுக்காக அவ்வளோலாம் செஞ்சுருக்கேன். அதே போல் என் லவ்வருக்காக, நான் என் காதலருக்காக நான் அவ்வளோ செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க, வராதன்ட்டாங்க, பார்க்காதன்ட்டாங்க. அது திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ இந்த மாதிரி பல கஷ்டங்கள் மிதுன ராசிக்கு. எதுவுமே நடக்கலை. ஒரு வரியில் சொல்லணும்னா, சிங்கிள் லைனில் சொல்லணும்னா, மிதுன ராசிக்கு எல்லா பிரச்சனையும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நிலையாக நின்று வேலை செய்யுது. கஷ்டம் இவங்களை விட்டு விலகி போகலை, கூடவே நின்று குடும்பம் பண்ணுது கஷ்டம். இவங்க அந்த கஷ்டத்தைங்கிற கல்லை இழுத்து 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 குடும்பம் பண்ணுறாங்க. அப்போ இந்த கஷ்டம் தீருமா? அல்லது இந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு 4 சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன்.
இதுக்கப்புறம் பசங்க இருக்காங்க, பசங்களை பற்றிய கவலைகள் இருக்குது, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, படிக்கலை, சொல்கிற பேச்சு கேட்கல, நிறைய விஷயம், உடல்நிலை பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது பசங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பா அம்மாவை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இப்போ நான் ஒரு 2-3 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இப்போ குடும்ப பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? அப்படி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஜென்ரலாக நான் சொல்கிறது, உங்களுக்கு குருவுடைய கேந்திரத்தில் சனி இருக்கின்ற காரணத்தினாலே, ஜென்ம குரு இருக்கின்ற காரணத்தினாலே தட்சிணாமூர்த்தி வழிபாடும், அதே சமயத்தில் திருப்பட்டூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, அப்படி இல்லைன்னா திருவிடைமருதூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே போல் நவகிரகத்தில் குரு பகவான் வழிபாடு கை கொடுக்கும். இது ஜென்ரல். எனக்கு என் ஜாதகமே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும்.